சென்னையில் துணை இயக்குனர் ஒருவர் மீது சின்னத்திரை நடிகை மோசடி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்த குற்றச்சாட்டில் நடந்தது என்ன? இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு நான் உதவி செய்ய போயிட்டு அவன் என்னை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிட்டான். பிள்ளைங்களை நிம்மதியாக பார்க்க முடியல, ஒரு ஷூட்டிங் போக முடியல. இவங்கள்ட்ட பழகி நான் அவ்வளோ மனவேதனை அடைஞ்சிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கேஸ் கொடுத்துருக்கேன். தம்பி போன்று பழகிய இளைஞர் நகை மற்றும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக கூறி சின்னத்திரை நடிகை சீறிய காட்சிதான் இது. பொய் சத்தமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம், மெய் அமைதியாக காத்துக்கொண்டே இருக்கும் என்று சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு அமைதியாக இருந்த பெண்ணை பொங்கி எழச் செய்தவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுத்தான் என்ன? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்போ பொய் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா போய் மெய் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான். நல்லவனே, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே, கேஸ் கொடுத்துருக்கேன்டா. தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் தாமரை செல்வி. இவர் சென்னையில் மாங்காடு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க 2 வீடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டுள்ளார். அதில் தான் ஒரு இளைஞரை நம்பி நகை பணம் கொடுத்து ஏமாந்து விட்டதாக கூறியுள்ளார். அண்மையில் சின்னத்திரை நடிகை ஸ்வேதாவின் கணவரும் சீரியல் இணை இயக்குனருமான ஆதி என்பவர் தாமரை செல்விக்கு அறிமுகமாகி உள்ளார். அக்கா அக்கா என அவர் உரிமையுடன் அழைத்ததால் அவரும் தனது தம்பி போன்று எண்ணி பக்கபலமாக இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் எந்த ஒரு தவறும் செய்யாத தன் மீது பல குற்றச்சாட்டுகளும் புகார்களும் உள்ளதாக கூறி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அதற்கு அக்கா நான் இருக்கிறேன் தம்பி என ஆறுதல் கூறிய தாமரை செல்வி அவருக்கு அடிக்கடி பண உதவி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 3 சவரன் தங்கச் செயினை கொடுத்து அதை அடகு வைத்து பணத்தை வாங்க உதவியுள்ளார். ஆனால் அந்த நகையை 2 நாட்களில் திருப்பி அதை கூடுதல் விலைக்கு விற்றதாக தெரிகிறது. அந்த பணத்தில் சில பெண்களுக்கு உதவி செய்து தன்னை ஒரு கொடைவள்ளல் போல காட்டியுள்ளார். அதை வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டு விளம்பரம் தேடிக்கொண்டுள்ளார். இதை அறிந்த தாமரை செல்வி தான் கொடுத்த பணம் மற்றும் நகையை திருப்பி கேட்டுள்ளார். அதற்கு போக்கு காட்டிய இளைஞர் தாமரை செல்வியிடம் நம்பிக்கை மோசடி செய்துள்ளார். இதையடுத்து தனது கணவர் பார்த்தசாரதி மூலம் காவல் நிலையத்தில் ஆதி மீது புகார் கொடுத்துள்ளார். இதனிடையே ஆதி மோசடி செய்தது தொடர்பாக தாமரை செல்வி வீடியோ வெளியிட்டதை பார்த்து பலரும் அவருக்கு போன் செய்து உங்களையும் ஆதி ஏமாத்திட்டானா என கூறி வேதனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே பலரிடம் நம்பிக்கை மோசடி செய்த ஆதிக்கு எதிராக ஆதாரங்களையும் திரட்டி வெளியிடுவேன் என தாமரை செல்வி எச்சரித்துள்ளார். மேலும் நடிகை தாமரை செல்வி அளித்த புகார் குறித்து போரூரில் உள்ள SRMC காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் சீரியல் துணை இயக்குனர் ஒருவர் மீது சின்னத்திரை நடிகை மோசடி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒரு தருதலைக்கு தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்புற சப்போர்ட் பண்ணாதீங்க. அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சு விட்டியடா ஆதி, ரொம்ப தப்பு ஆதி. நீ சொல்றீல்ல பெண்களுக்கு உதவி செய்ய போறீல்ல, சரி ரம்ஜானு கூட உதவி செஞ்சிருக்க, ஆனா என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என்னோட பணத்தையும் என் நகையும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும். சத்தியமாடா நான் விடவே மாட்டேன். உன்னைய நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன்.